இந்த வீடியோல நாம பார்க்க போற கதையின் நெறி என்னன்னா, நல்லிணக்கம், அன்பு மற்றும் துணிவு உள்ளத்தில் இருந்து வருகிறது. மேலும் சிறிய நல்ல செயல்கள் உலகத்தை மாற்றும். இந்த கருத்துக்கான கதையை இப்போ பார்ப்போமா? டிராகன் மற்றும் ஆந்தை காட்டின் மந்திர மரம். ஒரு காலத்தில் மலைகளுக்கு இடையில ஒரு பசுமையான மந்திரம் நிறைந்த காட்டுல ஒரு சின்ன ஆந்தை இருந்தது. அது மற்ற ஆந்தைகளை விட சின்னதாகவும் ரொம்ப மென்மையானதாகவும் பாசமாகவும் இருக்கும். நல்ல மனசும் ஒரு துணிவான உள்ளமும் இருந்தது. ஒரு நாள் காட்டுல எல்லா விலங்குகளும் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய புயல் ஏற்பட்டுச்சு. அந்த காற்றும் சத்தமா வீசுது, மரங்கள் எல்லாம் வளைந்தது. விலங்குகள் எல்லாம் அவங்க அவங்க வீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் புயல் நின்னதும் எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. ஏன்னா அந்த காட்டுல நடுப்பகுதியில இருக்கிற மந்திர மரமும் முறிந்து கீழே விழுந்துருச்சு. அந்த மரம் காட்டுக்கே பெரிய மந்திரி சக்திய கொடுக்கிற மரமா இருந்தது. அந்த மரம் கீழே விழவும் காட்டில் உள்ள பூக்கள் எல்லாம் வாடிப்போச்சு. நதிகள் எல்லாம் தண்ணீர் குறைஞ்சிட்டு, விலங்குகள் எல்லாம் சோர்வாகிட்டு. அந்த காட்டுல ஒரு வயசான மான் இருந்தது. அந்த மான் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சொன்னுச்சு, இப்ப நம்ம காட்டுக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம காட்டோட இதயத்தை நம்ம தேடணும். இந்த இதயம் ஒரு ரகசிய கல்லாக இருக்கும். அது அந்த குகையில தான் இருக்கு. ஆனா அந்த குகையில ஒரு பெரிய டிராகன் அந்த கல்ல பாதுகாத்துட்டே இருக்கு. அது அவ்வளவு எளிதா யாரையும் உள்ள விடாது. எல்லா விலங்குகளும் ரொம்ப கவலையாவும் பயத்திலயும் இருந்தது. அந்த டிராகன் ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருந்தது. யார் அங்க தைரியமா போக முடியும்னு மான் கேட்டது. உடனே அந்த சின்ன ஆந்தை, நான் போறேன்னு சொன்னா. மற்ற விலங்குகளும் அந்த ஆந்தைய பார்த்து சந்தேகத்தோடு இருந்தாலும் அவனோட வலிமைய பார்த்து தைரியப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. ஆந்தை காட்டு வழியா பறந்து போகும்போது அவன் பல உயிரினங்கள சந்திச்சான். முதல்ல ஒரு முயல பார்த்தான். அது ஒரு வலையில மாட்டிட்டு இருந்தது. அந்த முயல வலையில இருந்து மீட்டெடுத்தான். அந்த முயல் ஆந்தைக்கு நன்றி சொன்னது. அடுத்ததாக ஒரு பறவை உடைந்த காலோட பறக்க முடியாம இருந்தது. அத மெதுவா எடுத்து அந்த பறவையோட இனத்தோட கொண்டு போய்விட்டான். அந்த பறவை பாதுகாப்பாவும் மகிழ்ச்சியோடவும் இருந்தது. இறுதியா ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள பயணம் பண்ணதுக்கப்புறம் ஆந்தை அந்த ரகசிய குகைக்கு வந்தான். அதோட வாசல்ல ஒரு பெரிய டிராகன் இருந்தது. அது ஆந்தைட்ட கேட்டுது, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன தைரியம் உனக்கு? என்ன பார்த்து உனக்கு பயமில்லையா? அதுக்கு ஆந்தை சொல்லுச்சு, நான் உன்னை விட சின்னவன்தான். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். நான் என் காட்டை மீட்டெடுக்க வந்தேன். என் தூய உள்ளம் போதும். நான் அந்த மந்திரக்கல்ல எடுத்துட்டு போக முடியும். அந்த டிராகன் அதோட மந்திர ஒளியால இந்த ஆந்தையோட நல்ல குணம், உதவுற குணம் காட்டு வழியில வரும்போது இது மற்ற விலங்குகளுக்கு செய்த உதவி எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதுவரை இந்த குகைக்கு இவ்ளோ தூய உள்ளம் உள்ளவங்க யாரும் இங்க வரல. அதனால அந்த மந்திரக்கல்ல எடுக்க நீ உரிமை உள்ளவன்தான். நீ போகலாம்னு சொல்லுச்சு. அந்த மந்திரக்கல் ஆந்தை கையில எடுக்கவும் அந்த காட்டோட மந்திரம் திரும்புச்சு. பூக்கள் மலர்ந்தது, நதிகள் நீர் நிறைந்தது, விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியில இருந்தது. அந்த மந்திர மரம் மறுபடியும் வளர்ந்து காட்டுக்கு ஒளிய கொடுத்துச்சு. மான் ஆந்த பக்கத்துல வந்து, உன்னோட நல்ல மனதும் தைரியமும்தான் இந்த காட்டை மீட்டெடுத்திருக்கு. அந்த நாள்ல இருந்து ஆந்தையப் போல அன்பாவும் துணிவாவும் வாழணும்னு மற்ற விலங்குகள் பாடம் கத்துக்கிட்டு, ஆந்தையும் பெரிய வீரன்னு எல்லாரும் பாராட்டுனாங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.